ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு தன்னம்பிக்கை அப்படிங்கிற ஒரு குட்டி கதையை பற்றி பார்க்கலாம் வாங்க. ஒரு ஊர்ல ஒரு அரசன் போட்டி ஒன்றை அறிவித்தான். கோட்டை கதவுகளை கைகளால திறந்து தள்ள வேண்டும். வெற்றி பெற்றால் நாட்டின் ஒரு பகுதி தானமா வழங்கப்படும். தோற்றால் தோற்றவனின் கை வெட்டப்படும். மக்கள் பலவாறாக யோசித்து பயந்து யாருமே போட்டியில கலந்து கொள்ளவில்லை. ஒரே ஒரு இளைஞன் மட்டும் போட்டியில கலந்து கொள்ள முன் வந்தான். போட்டியில தோற்றுவிட்டால் கைகளை வெட்டி விடுவாங்க, உன்னுடைய எதிர்காலம் என்னவாகும் என்றார்கள். அவன் சொன்னான், ஐயா, வென்றால் நானும் ஒரு அரசன், தோற்றால் கைகள் தானே போகும், உயிரில்லையே என்று கூறிவிட்டு கோட்டை கதவை இளைஞன் தள்ளினான். என்ன அதிசயம்! கதவு சட்டென திறந்து கொண்டது. ஏனென்றால் கோட்டை கதவுகள் தாழ்பால் போடவில்லை, திறந்துதான் இருந்தது. பல பேர் இப்படித்தான் இருக்கிறார்கள். தோற்று விடுவோமோ, எதையாவது இழந்து விடுவோமோ என்று எதற்கும் முயற்சிக்காமலே விட்டு விடுகிறார்கள். ஆம், அனைவரும் அறிந்த கதைதான் முயல் ஆமையின் கதை. முயலின் தோல்விக்கு முயலாமையே காரணம். இங்க நம்மள பல பேரு ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு முன்னாடி இதை செஞ்சா இதுல நமக்கு வெற்றி கிடைக்குமா, இதுல இவ்வளோ பேர் போட்டி போடுறாங்களே, இவங்கெல்லாம் ஜெயிச்சு நம்ம முன்னாடி வர முடியுமா அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சு நம்ம பல விஷயங்களை செய்யறதே கிடையாது. இதை பண்ணலாமா வேண்டாமான்னு யோசிக்கிறத விட்டுட்டு முயற்சி பண்ணி தான் பார்ப்போமே, வெற்றி நிச்சயம். நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.